Hello students, welcome to our channel DK Centum Challenges. இந்த வீடியோவில் நம்ம 12th Maths Chapter 2 Complex Numbersல Example 2.11 இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Which one of the following points அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க is farthest from the origin. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா நமக்கு இருக்கிற 3 பாயிண்டில் ஆரிஜினில் இருந்து எது தூரமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ இது வரைக்கும் நம்ம மாடுலஸ் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த கொஸ்டின் எதுக்கு அப்படின்னா மாடுலஸ் எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறது தான். ஓகேவா? ஸோ அதனால நமக்கு என்ன யூஸ் அதுக்காக தான். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 1 + i அப்படின்ற காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம ஆர்கன் பிளேனில் பிளாட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஆர்கன் பிளேன் பிளாட் பண்ணுறது நம்ம எக்ஸைஸ் 2.2லேயே பார்த்துட்டோம். ஸோ இது வந்து ரியல் ஆக்சிஸ், இது இமேஜினரி ஆக்சிஸ். ஓகேவா? இங்கே 1 இங்கே 1. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் 1 + i. ஓகேவா? ஸோ இப்போது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் எடுக்கலாம். ஓகேவா? இந்த 1 + iக்கு மாடுலஸ் எடுக்கலாம். 1 + iக்கு மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னா ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். அப்போது 1² + 1² நமக்கு 1 தான் கிடைக்கும். ஸோ இப்போ √2 1 + 1 நமக்கு 2. ஓகேவா? ஸோ இந்த 2ன்றது என்ன அப்படின்னா இந்த ஆரிஜினுக்கும் இதுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் இந்த √2. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆரிஜின்லேருந்து என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றதான் நமக்கு ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த 3 காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் நம்ம மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னாலே நமக்கு ஆரிஜின்லேருந்து இந்த 3 பாயிண்ட்டும் எந்தெந்த டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சும். ஸோ அதில் எது பெருசாக இருக்கோ அதுதான் நமக்கு ஃபர்தஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஐன்ற காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் எடுக்கலாம். ஓகேவா? சப்போ நம்ம ஐன்ற காம்ப்ளெக்ஸ் நம்பரை Z1 அப்படின்னு டினோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னா ஐக்கு மாடுலஸ் எடுக்கணும். ஸோ இப்போ மாடுலஸோட ஃபார்முலா நமக்கு தெரியும். ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ஸோ ரியல் பார்ட் நமக்கு இங்கே 0, முன்னாடி 0 இருக்குது. ஓகேவா? அப்போது 0² நமக்கு 0 தான் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். இமேஜினரி பார்ட் நமக்கு 1, ஏன்னா இந்த ஐக்கு முன்னாடி நமக்கு 1 தான் இருக்கும். அப்போது 1² நமக்கு 1 தான். ஓகேவா? அப்போது ரூட் ஆஃப் 0 + 1 நமக்கு ரூட் ஆஃப் 1. ரூட் ஆஃப் 1ஓட வேல்யூ நமக்கு 1 தான். ஓகேவா? ஸோ இப்போது இந்த ஐன்ற பாயிண்ட் ஆரிஜின்லேருந்து 1 யூனிட் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம -2 + i அதுக்கு மாடுலஸ் எடுக்கலாம். அதை நம்ம Z2 டினோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? -2 + i. ஸோ இதுக்கு மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னா ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ரியல் பார்ட் நமக்கு -2, இப்போது -2² நமக்கு 4 ப்ளஸ் இமேஜினரி பார்ட் நமக்கு +1, இப்போ +1² 1 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 4 + 1 நமக்கு ரூட் ஆஃப் 5. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ இந்த -2 + iன்ற பாயிண்ட்டு √5 யூனிட் டிஸ்டன்ஸில் இருக்கும் ஆரிஜின்லேருந்து. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு Z3. ஓகேவா? ஸோ இப்போ Z3 நமக்கு 3. ஓகேவா? ஜஸ்ட்டு 3 மட்டும்தான் இருக்குது. ஸோ ரூட் ஆஃப் ரியல் பார்ட் நமக்கு 3 தான். அப்போ 3² நமக்கு ப்ளஸ் இமேஜினரி பார்ட் இங்கே 0, அப்போது 0² நமக்கு 0 தான். ஸோ அப்போது ரூட் ஆஃப் 9 + 0 நமக்கு ரூட் ஆஃப் 9. ரூட் ஆஃப் 9ஓட வேல்யூ நமக்கு 3. ஓகேவா? ஸோ இப்போது இதை நம்ம ஃபஸ்ட்டு ஆர்கன் பிளேனில் பிளாட் பண்ணிக்கலாம் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ இது நமக்கு ரியல் ஆக்சிஸ், ஸோ இது நமக்கு இமேஜினரி ஆக்சிஸ். ஸோ நான் ஜஸ்ட் அப்ராக்சிமேட்டாக பிளாட் பண்ணுறேன். ஸோ இப்போது இங்கே ஐன்ற காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. ஸோ இதோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 0,1. இப்போது 0,1 இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் ஐன்ற காம்ப்ளெக்ஸ் நம்பர். நெக்ஸ்ட்டு -2 + i, அப்போது -2,1. ஸோ அது இந்த இடத்துல இருக்கும். இது நம்ம எக்ஸைஸ் 2.2லே பார்த்தா தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 3, இப்போது 3,0 அப்ராக்சிமேட்டாக இந்த இடத்துல இருக்கும் 3,0. அதாவது 3ன்ற காம்ப்ளெக்ஸ் நம்பர் 3 + 0 கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா?
ஸோ இப்போது ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஐயோட மாடல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போது இந்த ஆர்ஜினுக்கும் ஐக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 1 யூனிட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு -2 + ஐயோட மாடுலஸ் நமக்கு √5 வருது. ஸோ அப்போது இந்த ஆரிஜினுக்கும் -2 + ஐக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் நமக்கு √5. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 3யோட மாடுலஸ் நமக்கு 3 தான் கிடச்சிருக்கு. ஸோ அப்போது ஆரிஜினுக்கும் இந்த 3 + 0i என்ற காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் 3. ஸோ இப்போது நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த 3 பாயிண்டில் எது ஆரிஜின்லேருந்து அதிக டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போது நமக்கு இந்த 3 நம்பரில் எது பெருசு அப்படின்னு தெரியணும். ஓகேவா? ஸோ இந்த √5 அப்படின்றதோட வேல்யூ என்னன்னா அப்ராக்சிமேட்டாக நமக்கு 2.236. ஓகேவா? ஸோ இப்போது இது 3ல் எது பெருசு அப்படின்னா 3 தான் நமக்கு கிரேட்டர். ஸோ அப்போது இந்த 3ன்ற பாயிண்ட் தான் நமக்கு ஆரிஜின்லேருந்து அதிக டிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இப்போ நம்ம சிம்பிளாக என்ன சொல்லிடலாம் அப்படின்னா, சின்ஸ் 1 இஸ் லெஸ் தென் 2.236 அல்லது √5 கூட நீங்கள் எழுதிக்கலாம். இஸ் லெஸ் தென் 3 இஸ் த ஃபார்தஸ்ட் பாயிண்ட் from origin. ஓகேவா? farthest point from origin. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் உங்களோட டவுட்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.